திமுக தலைமைக்கு, சார் நீங்கள் ஏன் தோற்றுறீங்கன்ட்டு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சுய பரிசோதனை செஞ்சீங்களா? செய்யலை, இது வரைக்கும் நீங்கள் செய்யலை. எல்லா கூப்பிட்டு கேட்டுட்ருக்கீங்க, ஏன் தோற்றம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் ஏன் தோற்றுங்கன்னா, முதல்ல மக்களுக்கு கொடுத்த 1000 ரூபாயை உங்கள் மந்திரிங்க ரொம்ப கேவலமாக பேசுங்க. அப்புறம் மக்கள் போதும் விடியல் பயணம் போகிறாலும் மகளிர், அதை ஓசின்னு சொன்னது. அதுக்கப்புறம் உங்கள் மந்திரிங்க யார் வந்தாலும் மதிக்கிறது முடியாது. ஒரு பவர் பாயிண்ட் வச்சு வர்ற மக்களை மதிக்காமல் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்னு தெரியல. இந்த ஒரு 5000 போட்டிங்க பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் கண்டிப்பாக தோற்றுவீங்கன்ட்டு மக்கள் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஏன்னா தோற்க போகிற கட்சி தான் 5000 கொடுக்கும். நீங்கள் அன்றைக்கே தோற்றுட்டீங்க சார். அது யார் கொடுத்த ஐடியான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா 5000 காலையில் மக்கள் போனால் குமரிலேருந்து கிளவி வரைக்கும் கன்ஃபார்மாக பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் கொடுத்த 5000 வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டு பணம் கிடையாது, அது மக்கள் பணம். அது அரசாங்க பணம். அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்தீங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு மக்கள் என்ன சொன்னாங்க, அப்பா திருட்டு பையன் மாதிரி அடுத்து ஒரு வீட்டு காசு கொடுக்குற மாதிரி 5000 அப்படின்னு சொல்லிட்டு மக்களே திரும்பவும் வாங்கிக்கிட்டு ஓட்டை மாற்றி போட்டாங்க. அது எல்லோரும் பார்த்து தான் இருந்தோம். அப்போ தான் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் என்னென்ன சொன்னாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வாரிசு அரசியல். என்ன சொன்னீங்க, உங்கள் பையனுக்கு என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டான்னீங்க அரசியலுக்கு. உங்கள் பையன் வந்தார், இளைஞரணியே கொடுத்தீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, எம்எல் செடி கொடுத்தீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, மந்திரி பை கொடுத்தீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கினீங்க. அப்போது தமிழ் மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொன்று செய்வீங்க. அது மக்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க சார், இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் நீட்டு ரகசியம்னு ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்க, நீட்டு ரகசியம் நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் வந்தோம்னா முதல் நீட்டு நீக்கி வந்தீங்க. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, உங்கள் பையனுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அதை மக்களை ஏமாற்றிட்டீங்க. அடுத்தது கல்வியோட ரத்து. என்ன சொன்னீங்க, கல்வியோட ரத்துன்னீங்க. அதுவும் ரத்து பண்ணல. ஒன்று ரொம்ப தெளிவாக பண்ணிங்க, அரசாங்க பணத்தை வச்சு விளம்பரம் பண்ணிங்க. விளம்பரம் மாடல் எதை எடுத்தாலும் மக்களை தனித்துவ மாட்டோம், ஊரில் சேருவோம், அப்படி இப்படி ஃபுல்லாக விளம்பரம் அடிச்சிங்க. அதுவும் மக்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. அடுத்தது அப்புறம் சாதனையை சொல்லாமல், நீங்கள் சொல்ல நல்லது பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சொல்லாமல் என்ன பண்ணீங்க, 8000 கூப்பன் தரோம். நீங்கள் ஜெயிச்சோன்னா 8000 கூப்பன், அது ஒரு போர்ஜரி பண்ணீங்க. அது ஒரு தோல்வி காரணம். அதுக்கப்புறம் வெல்வம் 200 நீங்கள் இது மக்கள் அவ்வளோ கேவலம். உங்களுக்கு வெல்வம் 200ங்களா, அதுலேயும் காலி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதிகமாக